பராசக்தி. முகாசாபரூர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுகாவை சேர்ந்த முகாசாபரூர் என்னும் கிராமத்தில் எங்களுடைய ஐயன் மதுரை வீரனும் பொம்மி அம்மாள் வெள்ளை அம்மாள் அத்துடன் பரிவார போட்டிகளும் உள்ளனர். ஆனா இந்த ஊடு சரித்திரத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், முகாசாபரூர் கிராமத்துல ஒரு அரமனை என்ற ஒரு கிராமம். அரமனை என்றால் அது சாதாரணம் கிடையாது, பாளையக்காரர் என்று சொல்வார்கள். அப்படியாற்பட்ட ராஜகுலம் இந்த கிராமம். ராஜகுல கிராமம் இது. ராஜகுலத்தும் என்று சொல்லக்கூடிய பாலதண்டாயுதம் அவர்கள் வாழக்கூடிய இடது கச்சிராயர் பொன்னமலை என்று சொல்லக்கூடிய அந்த தம்பதியர்கள் வாழக்கூடிய இந்த முகாசாபரூர். அப்படிப்பட்ட முகாசாபரூர் கிராமத்திலே என்னுடைய தாயார் இதோ மல்லாந்த பாதையா இருக்கின்றாலே பெரியநாயகி, இந்த மக்கள்லாம் காக்கக்கூடிய அப்படியாப்பட்ட தாயார். அதாவது சொன்ன இப்ப ஒரு பாட்டா படிக்கிறேன். பரூருக்கு நீங்க வந்து பாருங்க, பரூருக்கு நீங்க வந்து பாருங்க, என் மதுரை வீரனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. பரூருக்கு நீங்க வந்து பாருங்க, என் மதுரை வீரனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. சத்தியம்மா சொல்லுகிறேன் கேட்டு போங்க, தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போங்க. அது தீராது விட்டால் வந்து என்ன கேளுங்க. பார்வதியும் சிவனாரும் வசித்த ஊரு பார்வதியும் சிவனாரும் வசித்த ஊரு இந்த பாம்பாட்டி சித்தரைகள் சுத்திய ஏரி. பார்வதியும் சிவனாரும் வசித்த ஊரு இந்த பாம்பாட்டி சித்தரைகள் சுத்திய ஏரி. அத்தனையும் எங்கள் அம்மா பெரிய நாயகியே சொந்த ஏரி. பருவூருக்கு நீங்க வந்து பாருங்க, பருவூருக்கு நீங்க வந்து பாருங்க, என் மதுரை வீரனோடு மனமிட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராது விட்டால் வந்து என்ன கேளுங்க. ஓம் சக்தி. குழந்தை இருக்குது அல்லவா, காசிராஜன் துளசிகராஜனும் கற்பூர வள்ளிக்கும் பிறக்கப்பட்டது இந்த குழந்தை. இந்த குழந்தைதான் அருந்ததிக்கு இன்னைக்கு வந்து வாழ்ந்து மதுரை வீரனாக பெயர்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மதுரையிலே கம்பத்தடி வீரன், ஆனா பரூரிலே மதுரை வீரன் குழந்தை. பிறகு முன்ன இதான் பழைய மூலாசனம் எங்களுக்கு. ஆமா, இந்த கொசுவன் சிலை, மண் சிலை என்பார்கள். இந்த சிலையை வச்சுதான் நாங்க வழிபாடு பட்டு இருந்தோம் பங்காளிக்கு. நாங்க எத்தனை வருஷமா அந்த கோயில்? இந்த கோயில் இப்ப 38 வருஷமா இருக்குது. இதுக்கு முன்னாடி மோதியாதியில எவ்வளவு நாள் ஆச்சு? ஆசனூர்ல எங்களுக்கு ஆசனூர் குலதெய்வம் தவிர அவரும் எங்களுடைய குலதெய்வம் அங்கிருந்து குடி அழிச்சிட்டு வந்து வச்சிருக்கோம். 38 வருஷமா. ஆமா, 38 வருஷமா பரூர்ல வச்சு கும்பிடுறோம். இது ஓமகுண்டம் யாகசாலை. முனீஸ்வரன் இவரு. குணப்பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட குழந்தை உறங்குது. இந்த குழந்தைய தூக்கத்துக்கு மாதுகானும் மாதுகட்சியும் இந்த குழந்தையை கொண்டு வளர்க்குறாங்க. அதை பற்றி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் சிலம்பு இருப்பார். சிலம்பு நல்ல குறையுமாங்க. ஐயனுடைய சவாரி வாகனம் இது. அது குதிரை பணியாளர். காவலாளி, காவல்துறை முகம். பித்தளை தமக்கு வெங்கால கொம்பு, பித்தளை தமக்கு வெங்கால கொம்பு. அம்பாள் அந்த உருவம் இருக்கு இல்லையா, பெரியாய் உருவம், அது மண்ணால செய்து மழையால கரையப்படக்கூடியது. அந்த அம்பாளுடைய மூலாசனம் இது. கருவறை.
அம்பாளுக்கு காவல்காரர். என்ன அம்பாள் பின்னாலையும் இவர் முன்னையும் போகக்கூடியவர் பாவராயர். சப்தகன்னிகள் சவுண்ட கொஞ்சம் நல்லா ஃபுல்லா.